கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து இந்த வசனங்களை தியானிக்கலாம். அவைகள் இந்த நாட்களிலும் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். 7ஆம் வசனமும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று இங்கே இயேசு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அவர்கள் ஏழையாயிருக்கலாம், எளியவர்களாயிருக்கலாம், சமுதாயத்தால் தள்ளப்பட்டவர்களாயிருக்கலாம், நொறுங்கினவர்களாயிருக்கலாம், மாம்சமான யாவரும் ஜெபத்தை நீர் கேட்கிறபடியினால் அவர்கள் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த மத்தேயு 7ஆம் வசனத்திலே ஒரு சின்ன ஒரு கண்டிஷன்ஸ் ஆண்டவர் போடுகிறார். பிள்ளைகள் தகப்பனிடத்தில், அப்போது பிள்ளையாய் இருக்க வேண்டும், கேட்க வேண்டும். இந்த ரெண்டு தான் கண்டிஷன். நீ பிள்ளையாய், ஒரு தகப்பன் தன் தகப்பனிடத்தில் பிள்ளை என்று சொல்லுகிற அந்த ஒரு உறவு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உண்டாக வேண்டும் என்பதையும் கேட்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு நடந்த சம்பவத்தின் மூலமாக இந்த வசனத்தினுடைய இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு அமெரிக்கா தேசத்தில் சிகாகோ என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல மார்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர், அவரை குறித்து சொல்லுகிறார்கள், அவர் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடித்தவர் என்று சொல்லி ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், பத்திரிகையில் வந்த ஒரு சம்பவம், நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியிலே அவர்கள் அதை அரேஞ்ச் பண்ணி அவருக்கென்று அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அவர் அதற்காக கிளம்பி செல்ல வேண்டும். காலையில் ஒரு 7:30 மணிக்கெல்லாம் அவர் ஃப்ளைட் பிடித்து சென்றால் அவருக்கு அந்த தன்னுடைய பாராட்டு விழா நடத்தக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தான் அவர்கள் ஃபங்க்ஷன். இவர் 4-4:30 மணிக்கெல்லாம் அங்கே போய்விடலாம் என்று சொல்லி ஒரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணினார். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி செல்லும் பொழுது, அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்திற்குள்ளாக மிகுந்த இடி, மின்னல், சூறாவளி இவைகளெல்லாம் உருவான உடனே அதை பக்கத்து அந்த ஒரு ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்டை இறக்கி விட்டார்கள். இறக்கிவிட்டு இவர் கீழே இறங்கி நின்று கொண்டிருந்தார். இவருக்கு மிகுந்த ஒரு பதட்டம். ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாகத்தானே நம்ம சேருகிறது போல நாம் கிளம்பி இருந்தோம், என்ன செய்வது என்று சொல்லி அவர் திகைத்து கொண்டிருந்தார். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் அவர் அங்கே என்கொயரி ஆஃபீஸர்ஸ்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் கேட்குறார், நான் எப்படி எப்போ எடுப்பீங்க ஃப்ளைட், எப்போ கிளம்பும் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த கிளைமேட் மாறவில்லை என்று சொன்னால், இந்த மழை பெய்கிறது, சூறாவளி, அது காற்று வீசுகிறது, இவைகளெல்லாம் நிற்காமல், இந்த கிளைமேட் மாறாமல், இந்த சூழ்நிலைகள் மாறாமல் இப்போதைக்கு நாங்கள் ஃப்ளைட்டை எடுக்க மாட்டோம் என்று திட்டமாக சொல்லிவிட்டார்கள். இவர் இந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும், எப்படி செல்ல முடியும் என்று சொல்லியெல்லாம் அவர் மிகவும் பதட்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கப் போகிறது. ஒரு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடித்ததற்காக ஒரு பெரிய அமெரிக்கன் யூனிவர்சிட்டி நமக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்துகிறதே, அந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்து செல்ல முடியாதபடி இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அவர் கலங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவர் சொன்னார், சரி, ஒருவேளை டாக்ஸி நாங்கள் வேணால் அரேஞ்ச் பண்ணி தருகிறோம், இப்பொழுது நீங்கள் 12 மணி ஆயிற்று, இன்னொரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் வேகமாய் போனால் நீங்கள் போய்விடலாம் என்று சொன்ன உடனே இவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அந்த காரில் ஏறி கொண்டார். அந்த கார் வேகமாய் சென்று கொண்டிருந்தது. மழையோ நிற்கவில்லை. அது இன்னும் அதிகமாக இருட்டாகி அந்த ரோடே தெரியாத அளவிற்கு அவைகள் தண்ணீராய் அவைகள் நிரம்பிவிட்டது. 107
120 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ரோட்டில் போக வேண்டும். ஆனால் காரை ஓட்ட முடியாதபடி அந்த டிரைவர் மிகவும் திணற ஆரம்பித்து விட்டு அவன் ஐயா ஓட்ட முடியவில்லை, இல்லை போயிடலாம், எப்படியாவது போய்விடலாம் என்று சொல்லி இவர் உற்சாகம் ஊட்டின போதிலும் அவனால் ஓட்ட முடியாமல் கடைசியில் பாதை தெரியாமல் மிகுந்த இருட்டாகிவிட்டது. எங்கே போகிறோன்னே அந்த டிரைவருக்கு தெரியாதபடியினால் ஒரு பாதை மாறி வேறொரு இடத்துக்கு விட்டு விட்டான். அப்பொழுது இவர் மணி பார்க்கிறார், மணி 5:30 ஆகிவிட்டது. அப்போது அவர் சொன்னார், மிகவும் இருட்டி விட்டது, மணியும் 5:30 ஆகிவிட்டது, நம்ம எங்கே இருக்கிறோன்னே தெரியல, இனிமேல் அந்த நம்ம யூனிவர்சிட்டிக்கெலாம் போக முடியாது, எங்கேயாவது வெளிச்சம் தெரிஞ்சால் பாரு, நம்ம அங்கே போய் கொஞ்சம் ஒதுங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த டிரைவர் இடத்துல இந்த மார்கன் என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டர் பேச ஆரம்பித்தார். அவனுக்கு பார்த்த உடனே சொன்னான், அங்கே ஒரு வீடிலே ஒரு லைட் எரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னோன்னே சரி அங்கே விடு என்று சொன்னால் அவங்க உள்ளே போனார்கள். அவர்கள் காம்பவுண்ட் சுற்றிலும், அந்த வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டிருந்தது. இவர் கேட்டு திறந்து உள்ளே போனார். உள்ளே போய் கதவை தட்டின உடனே ஒரு அம்மா வந்தார்கள், நனைந்த நிலைமையில் இருந்தார். அவர் டிரைவர் சொன்னால், நீங்கள் உள்ளே போங்கய்யா, நான் காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு வர்றேன்னு என்று சொன்னார். இவர் போனோன்னு அவங்க அம்மா, அந்த அம்மா இவரை பாசத்தோடு உள்ளே வாருங்கள், உட்காருங்கள் என்று சொல்லி அவரை உட்கார வைத்தார்கள். இவர் பார்த்து கொண்டிருந்தார். நாங்கள் துடைத்து கொள்கிறதுக்கு ஒரு துண்டு தருகிறேன்னு சொன்னால் ஒன்றும் துடைத்து கொண்டார். ஒரு ட்ரெஸ் ஏதாவது சேஞ்சு மாற்றுறதுக்கு ட்ரெஸ் எதுவும் வேணுமா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னார். அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று சொல்லிக்கொண்டு, பரவாயில்லை கொடுங்க, முகவும் டென்ஷனாக இருக்கிறேன், நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அந்த டீயை அவர் வாங்கி கொண்டார். வாங்கி கொடுத்தவொடனே, நீங்கள் மழையெல்லாம் நின்ற பிறகு நன்றாக அந்த வெறித்த பிறகு நீங்கள் போகலாம், நீங்களும் அவங்க டிரைவர் இங்கே நீங்கள் இருந்து கொள்ளுங்கன்னு சொன்ன அவர்களை உட்கார வைத்து விட்டு இந்த அம்மா, எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் டைம் இது, நான் அதனால் கொஞ்சம் ஜெபம் பண்ண போகிறேன், நான் வந்துவிட்டு உங்களுக்கு நான் டிஃபன் அரேஞ்ச் பண்ணி தருகிறேன், நீங்கள் எப்படியாவது இங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை சொன்னார். சரியம்மா, நான் உட்கார்ந்து கொள்கிறேன், நீங்கள் போய் உங்களுடைய ப்ரேயர் டைம் நீங்கள் பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா உள்ளே போய் ஒரு அறைக்குள்ளாக நின்று கொண்டு முழங்கால் படியிட்டு இயேசுவினுடைய படத்தை வைத்து அங்கே ஒரு படுக்கையில் கிடக்கக்கூடிய ஒரு மகனை முன்பாக படுக்க வைத்து அவர்கள் அதில் மிகவும் கண்ணீரோடு கூட அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இவர் திடீரென்று இந்த அம்மா ஜெபிக்க போகிறேன்னு சொன்னார்களே, இவருக்கு கடவுள் மேலே பக்தியும் கிடையாது, கடவுள் மேலே இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையும் கிடையாது, கடவுளை தேடுகிறவரும் கிடையாது. ஏதோ இவர் கண்டுபிடிப்பிலே இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ ஜெபம் என்றால் என்ன செய்கிறார்கள், போய் பார்ப்போம் என்று சொல்லி வேடிக்கை பார்ப்பதற்காக அந்த அறைக்குள்ளாக சென்று எட்டி பார்த்த பொழுது அந்த அம்மா கண்ணீரோடு கூட ஜெபித்து இருக்கிறதை பார்த்தார்கள். ஒரு 17-18 வயது மதிக்கத்தக்க ஒரு எலும்புக்கூடு போல காணப்படுகிற ஒரு மகன் ஒரு படுத்திருப்பதை பார்த்தார்கள். இவரும் ஜெபிப்பதற்கு இவரை தூண்டினது போல இருந்ததினால் இவரும் அதிலே மண்டியிட்டு அமர்ந்து கொண்டார், பக்கத்தில் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டார். அவர்கள் ஜெபத்தை முடித்த பின்பு சொன்னார்கள், வாங்க நான் உங்களுக்கு டிஃபன் வேகமாக அரேஞ்ச் பண்ணி தந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது, சரியம்மா என்ன செய்தீர்கள், இது யார் என்று கேட்டபோது, என்னுடைய மகன், இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி படுத்து இருக்கிறான் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு கேன்சர் வந்து விட்டது, அப்போது நீ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கலீங்களா அப்படின்னு அவர் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அநேக இடங்களுக்கு என்னுடைய திராணிக்கு தக்க நான் அவனை கொண்டு சென்று பார்த்தேன், எங்கும் சுகம் கிடைக்கவில்லை, இப்பொழுது நான் ஒரு 5 வருடங்களாக இவன் நான் படுக்க வைத்து இவனுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவே இவனுடைய ஜீவனை உம்முடைய கரத்தில் நான் தந்திருக்கிறேன், நீர் எப்படியாயிலும் இவனுக்கு நீர் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வத்தினிடத்தில் என்னுடைய பாரத்தை எல்லாம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த இயேசுவினிடத்தில் இவனை நான் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறேன். அதிலும் அவர்கள் சொன்னார்கள், ஒரு டாக்டர் ஒருவர் இருக்கிறாராம், அவர் சிக்காகோ என்கிற இடத்துல அவர் இருக்கிறார், அவர் பெயர் மார்கன் என்று சொன்னார்கள், அவர் இடத்தில் கொண்டு சென்றால் இவன் சுகமாகிவிடும் என்று சொன்னார்கள். அந்த சிக்காகோ எனக்கு எங்கே இருக்கிறது என்று தெரியாது, அந்த டாக்டரை நான் போய் கண்டுபிடித்தாலும் அவர் எவ்வளோ ஃபீஸ் கேட்பார், எப்படி அவர் செய்வார் என்று எனக்கு தெரியாது, ஆகவே நான் இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொன்ன உடனே இவர் கதறி இவர் அழ ஆரம்பித்து விட்டார். கண்களில் இவருக்கு கண்ணீர் ஓட ஆரம்பித்து விட்டது. இதுவரையிலும்
ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்த அவர் இந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது உடைந்து போய்விட்டார். இந்த சூழ்நிலைகளையெல்லாம் மாற்றி, இயற்கையினுடைய சூழ்நிலைகளையெல்லாம் மாற்றி, ஒரு தாயினுடைய கண்ணீருக்காக என்னுடைய டிராவலை மாற்றி இந்த இடத்துல அந்த வீட்டிற்குள்ளாகவே என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இயேசு மெய்யானவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை அவர் அறிந்து கொண்டார். உடனே தன்னுடைய அலுவலகத்திற்கு போன் செய்தார். அடுத்த நாளை காலை அடுத்த ஃப்ளைட்டில் எங்களுக்கு இந்த இடத்திற்கு நீங்கள் இத்தனை பேருக்கு டிக்கெட் போடுங்க என்று சொல்லி அந்த அம்மாவையும் அந்த மகனையும் தன்னுடைய செலவிலேயே தன்னுடைய ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று 3 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த மகனை சுகத்தோடு கூட காப்பாற்றி அந்த தாயினிடத்தில் கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கும் எந்த ஒரு பூட்டப்பட்ட அறை வீட்டிற்குள்ளாய் அமர்ந்து நம்ம யாரும் பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இருந்து ஜெபித்தாலும் நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறதற்கு அவர் இன்றைக்கும் இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிள்ளை என்கிற உறவோடு அவரை துணிந்து நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு செய்யுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சத்தியங்களின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்.